முதல் கண்டம் நாம் படித்தோம். அந்த கண்டத்தில் முடியறது எது வரைக்கும் சொன்னோம்? சோம பிரதமோ விவிதே எங்கிறது முடிஞ்சது. அங்கே என்ன வந்தது? அது வரைக்கும் ஆச்சு. அனுவிரதா பூத்வா சன்னைக்கே சுகிருதாயகம், அதோட வேத்தபா ஏகி சூழ்ந்தே வரைக்கும் சொன்னோம். அது வந்த உடனே நம்முடைய சூத்திரத்தில் என்ன? பிராக்ஹோமா பிரதட்சணம் அக்னிங்கிருத்வா யதாஸ்தானம் பவிஷ்ய. அது இதில் அன்வயமாக இருக்குது. அப்போ கையை பிடிச்சிருந்து ஹோமத்துக்கு முன்னாடி பிரதட்சணமாக வந்து உட்காடுறான். உட்கார்ந்த உடனே இப்போ அடுத்து நடக்க போகிறது என்னது? அதுக்கு அடுத்தது ஹோமம். இந்த ஹோமம் முடிஞ்சு தான் பாக்கி வரப்போகுது. இது என்னாச்சு? நீ ஒன்று நினச்சி பாரு. அந்த முதல் மந்திரத்தில் அங்கே முதல் சோமா முன்னாடி படித்தேன். சோம பிரதமோ விவிதே கந்தர்வோ விவித உத்தரஹ த்ரிதீயோ அக்னிஷ்டே பதிஸ்துரியஸ்தே மனுஷ்யஜா சோமோ ததத்கந்தர்வாய கந்தர்வோ தததக்னயே பிரயஞ்ச புத்ராகிஷ்டாதாதக்னிர்மஹ்யமதோ இமாம். முதல்ல சோமஹா தேவதை, அப்புறம் கந்தர்வா, அடுத்த தேவதை அக்னி, அப்புறம் மனுஷஜா. அப்ப நாலாவது. இந்த நாளே கணக்கு பண்ணிப்பாரு. அந்த 4 தேவதைக்கும் இவன் ஆகுதி கொடுக்குறான். அதுக்கு ஆமா இப்படி அந்த ஆகுதி தான் ஆரம்பம். அந்த 4 தேவதைக்கும் சொல்றது முதல்ல சொல்றது சோமாய ஜனனிதேஸ்வாமி. அங்கிருந்து தானே எல்லாம் வந்தது. சோமன், அப்புறம் கந்தர்வாய, அப்புறம் அக்னி. 3 சொன்னியே சொல்லு. கன்யலா பித்ருப்யோ யதீபதி லோகமவதீக்ஷாமதாஸ்கஸ்வாஹா. உடனே உத்தேச தியாகம் என்னது? ஆத்மனை இதன்னும் இவன் துரியஸ்தே மனுஷியா. அப்போ இந்த 4 முன்னாடி அந்த குழந்தைய பொன் குழந்தைய காப்பாற்றி கொடுத்த 3 பேர் இருக்காள, அவன் கொடுத்துட்டானே இவனுக்கு வந்திருக்கு. அதனால் அவளை குறித்து இந்த ஹோமம் நடக்குது. இது முதல்ல. அப்போ இதுக்கு ஒரு கரெக்ஷன் இருக்குது. அடுத்தது கடைசியில் துரியஸ்தே மனுஷஜாக ஆத்மனை தன்னுமா வருது. இதுக்கு அடுத்தது என்ன வருது? இந்த 4 போனால் மொத்தம் 16 எத்தனை பாக்கி இருக்குது? 12 இருக்கு. இந்த 12 ஹோமம் இருக்க 12 ஹோமமும் அவளுடைய பெருமையை ஏற்றப்படுது. ஒவ்வொரு தேவதையாக கூப்பிட்டு அந்த தேவதையுடைய அனுகிரகத்தை, இவரோட கிரமிகமான ஒரு வளர்ச்சி. இந்த அடுத்தது வரப்போகிறது கிரகஸ்த தர்மத்துக்கு வராகும். அவள் வந்த உடனே அந்த தர்மத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு வேண்டியதான மானசிகமான ஒரு பிரவೃತ್ತಿ இருக்க, அது ஸ்திரமாக கிடைக்கிறதுக்கு. அதே சமயத்தில் சாரீரகமாகவும் பலம் கிடைக்கணும். இது 2 மனசில் வச்சுருந்து 12 ஹோமத்திலையும் அதைத்தான் பிரார்த்திக்கிறான் இந்த குழந்தைக்கு. அதனால தான் நான் சும்மா சொல்கிறேன், கல்யாண மந்திரம் இல்லை அவளை சேர்ந்தது இருக்க அப்படின்னு. பிரேதோ முஞ்சாது சொல்லும். நாலாச்சே பிரேதோ இந்த மந்திரத்தில் அவர் என்ன நினைக்கிறார்? அவள் அந்த சொந்தம் தன்னுடைய கிரகத்திலே இருந்து, இது பிதிரு கிரகத்திலே இருந்து பிராயதா முஞ்சாதி இந்த பக்கம் வரா. அப்போ அவளை அங்கேருந்து விட்டு இங்கே வரும்போது அவளுக்கு இங்கே வந்தால் எல்லா விதமான சௌகரியம் புதுசில்வா. நீ ஒன்று நினச்சிப்பாரு, இத்தனை நாளே ஒரு அப்பாவோடு அந்த தாலாட்டிலே வளர்ந்தது அப்பா அம்மாவோடு. ஒரே நாளில் திடீர்னு ஒன்றும் தெரியாத ஒரு புருஷனோடும் அவாத்தில் இருக்கிற அப்போன்னா சிங்கத்தின் குகையில் போகிற மாதிரி இருக்கும் அவளுக்கு. எல்லாம் புதுசு, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. அவள்கிட்ட இருந்தாலும் இந்த தாலாட்டு வரும்னு எதிர்பார்க்க முடியாத. அப்போ அந்த சுச்சுவேஷன் அவளுடைய வரவு மனசை ரொம்ப பாதிக்கும். நமக்கே ஒரு பையனை பாடசாலை விட்டுட்டு போனால்
என்னப்பா போகிறேன் நானும் வரேன்னே சொல்லு, அது வராது. அப்போ அந்த பொண்ணோடு மனசு நினச்சிப்பாரு, அது ருத்துவே ஆகலைடா, 9 இல்லாட்டா 10 தானே. அப்போ திடீர்னு இவன் கூட போகிறதுன்னு சொன்னான், இவன் வயசாகிருக்கா, அப்படிங்கிறத விட தேவை. அப்போது இதோ மிஞ்சாதி, இந்த சொந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்து அந்த என்னோடு இருக்கிற இடத்துக்கு வரோது அவளுடைய மானசீகமான ஒரு மாறுதல் இருக்க, அதனால அவள் ஒன்றும் கெட்டு போய்விடாது. அவளுக்கு அந்த மாறுதல் வராது இருக்காது. வந்தாலும் அவளை எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அவளை இங்கே வைக்கணும்னு பிரார்த்திக்கிறான். அப்போ அவளை பற்றி தான் இருக்குது. அதுக்கு இந்திரனை சொல்கிறான், அது தேவதேத்தை. ஏன் இந்திரங்கிறான் தெரியுமோ? இப்போ முதல்ல ஆரம்பத்திலேயே எனக்கு தகுந்ததான ஒரு கன்னிகேரி தேடி கொடுப்போம்னு சொல்லும்போது அவன் மைண்டில் என்ன வந்தது, நீ கவலைப்படாத, இந்திரன் அஸ்மாக்கம் எங்களுக்காக இந்திரன் காத்துக்கிட்டு இருக்கான், உன்னுடைய முயற்சியெல்லாம் பலிதமாகறதுக்கு அவனுடைய சப்போர்ட்டு நீ எதிர்பார்க்காமலே கிடைக்கும் அப்படி சொல்லி விட்டுருக்காரு முதல்ல. அப்போ அது மைண்டில் இருக்குது. இந்திரன் அதை பண்ணுவான். இந்திரன் ஏன்னா இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுடைய பரம தாத்பரியமே 2வது இடத்தை, இம்மிடியட்டாக 2வது இடத்தை, அது அவனுக்கு ஏதோ அமைஞ்சது. ஒரு வருஷத்தில் குழந்தையும் வந்துவிட்டா 3வது இடமும் சேர்ந்தா போல போயிடுது. நீ அவன் என்னடா சொல்லிருக்கான் சொல்லு, ஜாயமானோவை புத்திரி. அப்பத்தான் கடல்லேருந்து வெளிவந்தான். எவனொருத்தன் புத்திரனோட இருக்கானோ, அப்படிதாங்க வியாக்கியானம். எவனொருத்தன் புத்திரனோட வந்தானோ அவன் முழு கடல்லேருந்து வெளியில் வந்தான் அப்படிங்கிறான். அப்போ முழு கடல்லேருந்து அவன் வெளியில் வரான்னா அது புத்திரனை வந்தான். விவாகத்துக்காக நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஆசிரம ஸ்வீகாரம், இது பிரம்மச்சரியத்திலேருந்து கிரகஸ்தாசிரமத்து ஸ்வீகாரங்கிறது சாஸ்திரிய சம்மதம். அது இல்லைன்னு அவன் பண்ணக்கூடாது. ஏன் இல்லைன்னு பண்ணக்கூடாது தெரியுமோ? சிருஷ்டியிலே நம்முடைய சிருஷ்டி ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வரும்போது மனசில் அந்த அந்த ஆசிரமத்துக்கு அனுகுணமான எல்லா விதமான ஆசையும் மனசில் உத்புத்தமாகும். அந்த புஷ்பிதி ஆகிட்டால்னா உடனே ஆசை உற்பத்தி ஆகும். அது சுதசித்தம், இல்லைன்னு வராது. அவனுக்கு அந்த ஆசிரமம் தேவை, அவனுக்கு அந்த ஆசிரமம் தேவை, அவனுக்கும் பீஜம் உற்பத்தி ஆகுமே. அப்போ இந்த மாறுதலில் வரக்கூடியதான ஆசிரமம் தானே தவிர நாம கிரியேட் பண்ணி ஒரு ஆசிரமத்தை வச்சு அதில் நிர்பந்தமாக நீங்கள் 2 பேரும் இப்படி சேர்ந்துக்கணும்னு இல்லை. அவள் 2 பேரும் இப்படி சேர்ந்துக்கிற சுபாவம் வர்றதுனால அந்த வேலையை பார்த்து ஆசிரமத்தை கற்பிச்சா. அவள் அப்படி இருக்கிறதுனால புஷ்பவதி ஆனதுக்கு அப்புறம்தான் அவன் மனசில் எண்ணங்கள் உதயமாகும். அந்த எண்ணங்கள் உதயமானது சிருஷ்டி பிரக்கிரியில் வர்றதே தவிர எண்ணம் உதயமாகாது இருந்துவிட்டால் அது குறையாதான் மாறுது. அப்போ சிருஷ்டி பிரக்கிரியில் வருது, இவனுக்கு அப்போ தான் வருது. அப்போ அந்த வேலை வர்றது கிரகஸ்தாசிரமம் ஆக்கினான். அப்படி உதயம் ஆகலைன்னா 3வது கட்டம் வீடாது. அப்போ புத்திரிங்கிறானே, புத்திரஹா அஸ்தீதி புத்திரி, பொங்கொழுந்தை பெற்றுக்கலேவன். இது புத்திரன் அவனுக்கு இருக்கான் என்கிறதுனால புத்திரின்னு பேரு. அந்த புத்திரனை நீ அடைஞ்சன்னா ஏசவா அனுணா, ஏசகா இவன் அனுணா, ரிணத்திலிருந்து விடுபட்டிருக்கான். புத்திரி எவதருவம் புத்திரியோ அவன் தான் ரிணத்திலிருந்து விடுபட்டான். அப்போ இவனுடைய உண்மையான தாற்பயம் என்ன? என்னதான் நீ 1000 பிரயோஜனங்களில் கிரகஸ்தாசிரமத்துக்கு சொன்னாலும் இவன் எந்த லட்சியத்தோட கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கிறான்னா, கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுனா தான் பத்தினியோடு சேர்ந்து தான் யாகாதிகள் பண்ண முடியும். பத்தினி இருந்தால் தான் பிரஜை உற்பத்தி ஆகும். அப்போ இந்த 2ம் கிரகஸ்தாசிரமத்தில் கிடைக்கிறது. இது 2 ஏன் பிரதானம் அவன் நினைச்சிருக்கு. அதுதான் யாகாதிகள் பண்ணணும். யாகாதிகளில் 2 வழி இருக்கு. யாகத்தினால தனக்கு சொர்க்க சுகம் கிடைக்கிறது, யாகத்தினாலே என்னுடைய கடனம் விடுறது. என் கடன் விடுறதுக்கு யாகத்தினால கந்தர் அங்க வருதடா. பிரம்மச்சர்யேண ரிஷிபியா யஜ்ஞேன தேவேபியா, யாகத்தினால்தான் தேவாவுடைய கடனை விடணும். அதுக்கு யாகத்துக்கு கையில் வந்தோன்னு தயாராகிட்டான். அந்த சமயத்திலேயே இவ ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுட்டா. யாகம் நீ எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஜாகபுத்திராக அவனுக்கு குழந்தை பிறந்துக்கணும். புத்திராக
கிருஷ்ணகேசி அப்படின்னா கேசம் வெளுக்கலை. இது வயசாகாத இருக்கணும், சிறு வயசுல இருக்கணும், குழந்தையும் பிறந்திருக்கணும். அப்போ தான் நீ யாகம் பண்ணலாம்னு சொல்லலாம். இங்கே ஒரு இடம் போட்டது இருக்கு தெரியுமோ? குழந்தை பிறக்கலைன்னா யாகம் பண்ணப்படாதுன்னு நல்லா. குழந்தையும் பிறந்திருக்கணும், அந்த கடல்லேருந்து வெளியில் வரணும் அவன். அவன் லட்சியத்தை நிறைவேற்றுறமே. ஒரு குழந்தை பிறந்தாச்சா கடல்லேருந்து வெளியில் வந்தாச்சு. அப்போ யாகத்துக்கே தீர்மானம் பண்ணும்போது இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணி வச்சுருக்கான். குழந்தை பிறக்காட்டாலே யாகம் பண்ணலான்டா. அவன் நியமம் என்னன்னா அப்பா யாகம் பண்ணா தான் பிள்ளையே பண்ணலாம். அப்போ அந்த பரம்பரையாக அந்த யாகத்தினுடைய தொடர்பு வச்சுருக்கான். இவன் குழந்தை பிறந்தா யாகம் பண்ணலாம். இஞ்சி இவனுடைய லட்சியம் என்ன? குழந்தை பிறந்தாச்சுன்னா 3வது கடனும் இது பொழுது. நீ படிச்சிருக்கேடா, அசக்கிய பீடம் பகவன் ரணமந்தியம் அமேகிமே அருந்துர விவாலானாம் அனிர்வாண. ஞாபகம் இருக்கும்? அனிர்வாணஸ்ய தந்தனா. அந்த திலீபன் சொல்றானே ஆட்ட வசிஷ்டத்தை சொல்றானே, எனக்கு எல்லாம் சரி, எனக்கு என்னால் பொறுக்க முடியாத துக்கம் இருக்குது. அசக்கிய பீடம், அந்த பீடையை சகிக்க முடியுது, துன்புறுத்தலை. என்னது? அந்தியம் ரிணம். அப்போ அந்தியம் ரிணம் பேசுகிறான். இது குழந்தை பிறக்காது தானே போனான், அவர்கிட்ட போய் குழந்தையிலேயே சொல்றதுக்கு தானே போனான். இப்போ அந்தியம் ரிணம், கடைசி ரிணம் இருக்க அப்படின்னு அந்த கடைசியாக வச்சா. முதல்து ரிஷிகள், 2வது தேவார், 3வது பிதிருணம். அப்படி வைக்கிறோம் பிதிருணம். ஏன் இப்படி வந்து தெரியுமோ? பிதிருணத்தை அவன் அனுஷ்டானம் அந்த அடையணும்னா அவள் தயாராகணும். அது அந்த கன்னிகை புஷ்பவதியாக தயாராகணும், இவனும் தயாராகணும். அப்போ அதுக்கு டைம் எடுக்கும். இது இந்த 2 விதத்துக்கு அப்படி இல்லை. அத்தியனம் பண்ணுறது இவன் தனியாக தான் பண்ண போகிறான். இப்போ வேதத்தை பூரா உள்ள அவனுடைய மஸ்திஷ்கத்தில் சேமிச்சா ரிஷிகளுடைய கடன் திருந்து விடுச்சு. ஏன்னா அவள் ஞானத்தை கொடுக்குறவா, நமக்கு கண்ணை திறந்து விடுறவா தான் ரிஷி. அப்போ நமக்கு என்னெல்லாம் ஜீவனத்துக்கு தேவையோ, எல்லாம் ஞானம் பண்ணணுமோ, எந்த ஞானம் வந்தால் சர்வ ஞானமும் நமக்கு வருமோ அந்த வேத ராசியை நமக்கு உபதேசம் பண்ணிவிட்டோம். அதை வாங்கிட்டு விட்டா அவள் கடன் திருந்து. அவள் மைண்டு நாமெல்லாம் வேதத்தை படித்து நன்னா இருந்தாலே அவளுக்கு திருப்தி. நேமித்தியத்தில் பார்த்தாலே திருப்தி இல்லையா? அது வந்து அத்தியனம் பண்ணி வச்சாலே திருப்தி. நீ அவளெல்லாம் நம்ம ஊர்க்கார மாதிரி பார்க்கப்படாது. அவளெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற வைதிகனோ வாத்தியாரோ மாதிரி பார்க்கப்படாது. அவளெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா அவளுடைய சிந்தனை இருக்க அது ரொம்ப விஸ்தாரமானது. வேதத்தை அப்படியே நம்மள்கிட்ட வந்தால் அடுத்தவங்கிட்ட அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுவே துடிப்பா. அப்போ அந்த சிந்தனையில் இருக்கிறவாள். ஏன் தெரியுமோ? கொடுத்துக்கிட்டே இருந்துட்டா அவள் காரியம் நடந்தது. அடுத்த பரம்பரை போயிட்டே இருக்கும். அப்போ இந்த கல்பகால வரையும் வேதத்தினுடைய தொடர்பு இருக்க அது அப்படியே இருக்கும். அதுலேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் தர்மத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறது வருதுங்கிறதுனால அது வந்து விடுது. இப்போ அசக்கிய பீடுன்னு சொன்னானே, ரிணம் அந்தியம் ரிணம் சொன்னான். இப்போ அந்தியம் ரிணமும் இதில் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி நியாயமாக அந்தியம் ரிணம் இடையூறு இல்லாத வேணும்னா விவாகம் பண்ணிக்கக்கூடியதான அந்த கன்னிகையை இந்த 2 ரிணத்தையும் அவளோட சேர்ந்து அனுஷ்டானம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வருத. இவன் தனிய முடியாத யாகமும் இவன் தனிய முடியாது. இது பத்தினி மனம். பத்தி இவானுமதன்னருபதி இருக்க என் பத்தினோ யஜ்ஞ சம்யோக யாகத்தை அதில் ஈடுபட வச்சதா அவள் பத்தினி ஆகிறா. பத்தினிங்கிற சப்தம் இருக்க யாகத்தில் அவள் பங்கு பெறாங்கிற அர்த்தத்தில் தான் பத்தினியும் வந்துருக்கு. இல்லைன்னா பாரியாங்களாம், இல்லைன்னா காந்தாங்களாம், என்ன வேணா சொல்லலாம். நீ பத்தினி சொல்லமா யாகத்துக்கு உபயோகப்படணும். அதனால அதுக்கு தனி அந்த பேரே அப்படி பதியிலேருந்து வந்துருக்கு. நான் அப்படின்னு வந்துடும். பத்திரனும் யஜ்ஞ சம்யோக அப்படின்னு. அப்போ அதுவும் இதுவும் 2 கணம் போடுமே. இப்போ என்ன சொல்கிறாள்? அவள் நம்மாத்தில் வந்து அதுக்கப்புறம் ருதுவாரத்துக்கு அதுக்கப்புறம் இது நடக்கணும். இது இந்த 3வது கடலை வீட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் ஜாகிரதையாக வரணுங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நாம் நினச்ச 3வது கடல்லேருந்து விடுபடக்கூடியதான சந்ததியினுடைய பிராப்தி வருமோ அது அவன் மைண்டில் ஓடுறது. அப்போ அந்த மந்திரமெல்லாம் அதுக்குள்ள தகுதியை வரவழைக்கிற மந்திரமா என்ன வருது? 12 மந்திரம்.
அதனால முதல்ல வந்த உடனே எல்லாரும் பயப்படுவான். உடனே அந்த பொண்ணு தனியாக வந்து விட்டா பயப்பட கூட யாராவது இருக்கணும், எல்லாத்துலேயும் சங்கோச்சம் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் பழகிறவு தானே, அவள்கிட்ட இருந்தாலும் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் தானே தெரியும். இப்போ பிரேதோ முஞ்சாதி நாமுத சுபதாமது என்கிறதுல இந்திரனை பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறார், இந்த குழந்தைக்கு அங்கேருந்து இங்கே வந்த உடனே இந்த குறிப்பிட்ட வீட்டில் வருவது மனசு இருக்க நல்ல முறையில் செயல்படுறோம்னு கேட்கிறார். அதுக்கு அடுத்தது என்ன, அவள் சுபுத்திர புத்திரர்களுடைய சுபகையும் இருக்கிற சௌபாகியம், சௌபாகியம் பதி சௌபாகியத்தோடையும் நல்ல புத்திர பிராப்தியோடையும் அவள் இருக்குன்னு பிரார்த்திக்கிறான். அடுத்தது இப்போ ஒன்று இதில் அவளை பற்றி தான் பாணிகிரகணக்கா மந்திராசிராமத்துக்கு இது சுபத்ராம் சுபுத்ராம் சுபகாம் குரு நீ தான் பண்ணணும். அதை ஆறு இந்திரமேத்வா இவளை தொம் இந்திரமேத்வா அந்த தேவதைகள் தான் சொல்றான். சுபுத்ராம் சுபகாம் குரு நல்ல புத்திரனுடையும் சௌபாகியத்தோடையும் வை. அப்போ தேவதைகளுடைய அனுகிரகம் போன மாதிரி தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்படி இவர் சொல்கிறது கொஞ்சம் ஒரு கௌரவமான முறையில் சொல்கிறார். அப்புறம் என்ன இருக்கு, தசாங்கிற சப்தத்துக்கு 10 புத்திரனை நீ பெற்றுக்கணும்னு சொன்னால் அது வரணும் நிர்பந்தம் இல்லை, நம்ம கையில் இல்லை. சரீர பிரகிருதி அவளுடைய புண்ணியம் எல்லாம் கடந்திருக்க. அப்போ பிரார்த்தனை 10 புத்திரனை நீ பெற்றுக்கோ, 11ஆவதா என்ன புத்திரனாக நீ நினைச்சுக்கோன்னு சொல்கிறான். தாற்பயம் என்னன்னா, சாதாரணமாக ஒரு சந்ததியில் முதல் சந்ததியில் நிறைய பிரியம் இருக்கும், அடுத்த சந்ததி வந்தால் அதுலேருந்து அங்கே போயிடும், அதுக்கு அடுத்தது வந்தால் போயிடும், கடைசியும் குழந்தைகிட்ட எப்போவுமே இருக்கும். வளர்க்குறாள பாக்கி குழந்தைகள்லாம் கண்ணா பின்னா வளர்ந்தாச்சுன்னா அது பார்த்துட்டோம், கடைசியில் இருக்கிறோடு அது வசதியாக தெரியும். அப்படி நிறைய நமக்கு திருஷ்டாந்தம் சொல்லி கொடுத்துருக்கான். அந்த சுனச்சேபன் உபாக்கியானத்தில் இது சுனச்சேபன் சுனோலாங்கூரன் சுனப்புச்சன் இப்படி ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இல்லையா? பெரிய பிள்ளை இது நடுவில் சுனச்சேபன் இல்லையா? அந்த அங்குள்ள எனக்கு வருணம் வந்து கேட்குறான். ஒரு ராஜா வந்து வருணனுக்கு குழந்தை பிறந்து விட்டா திருப்பி தந்து விட்றேன்னு சொல்கிறான்னு ஒரு கதை சொன்னேனே. இப்போ நேராக அப்பாட்ட போனோடனே பெரிய பிள்ளை தரமாட்டேங்கிறாங்க. அது எனக்கு அடுத்தபடி கர்மா பண்ண வேண்டியவன். சரி, அம்மாட்ட 2 குழந்தை அங்கே நான் கடைசி தரமாட்டேங்கிறேன். அது அப்போ இந்த கடைசியில் பிரியம் இருக்குது தெரியாது, அதுக்காக சொன்னேன். இப்போ கடைசி குழந்தையில பிரியம் இருக்கிறதுனால என்ன கடைசி குழந்தையா வச்சுக்கோங்கிறான். தாற்பயம் என்னன்னா, இப்போ உனக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கம் இருக்க, மானசிகமான நெருக்கம், அது எத்தனை குழந்தை பிறந்த ஆனாலும் அந்த நெருக்கம் எந்த சமயத்திலையும் குறையப்படாது. அதுக்கும் இந்த திருஷ்டாந்தம் தசாஸ்யாம் புத்திரானாதேகி தசா 10ன்னு வேதம் சொல்றதுனால தச சங்கிய இல்லை, 11 ஆகலாம் 9 ஆகலாம். அந்த சங்கியை கரெக்டாக குறிப்பிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் 10 இவள்கிட்டையும் 10 குழந்தை வரணும்னு அர்த்தம் இல்லை. அது இவன் கையிலே இல்லை, அதுக்கு மேலேயும் ஆகலாம் குறைஞ்சும் ஆகலாம். இந்த தாற்பயம் எப்படி வந்ததுன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் உனக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கோ தெரியாது. இந்த மனுஸ்மதியில் ஒரு புத்திரம் தான் உனக்கு வேணும், நீ தான் சங்கல்பம் பண்ணியிருக்க, உன்னுடைய அபீஷ்டத்தை நிறைவேற்றதுக்கு ஒரு புத்திரம் போதும். அடுத்தது பிறந்துக்கெல்லாம் அபீஷ்டத்தை நிறைவேற்றது அல்ல. அப்போ அதிகப்படியாக நீ பெற்றுக்கிற, அதுவும் விருப்பத்தில் வந்தது. முதல் குழந்தை இருக்க, அது வந்து நீ சங்கல்பம் பண்ணியிருக்க, தர்ம பிரஜா சம்பத்தியம் சொல்லிவிட்ட. அதனால முதல்ல ஒரு குழந்தை ஏகதேவ ஔரச புத்திரா, ஒரே ஒரு புத்திரன் முதல்ல பிறக்கிறானே அவன் தான் ஒரு புத்திரன். நீ புத்திரன்ங்கிற சப்தத்தை அதனுடைய அர்த்தத்தில் பயன்படுத்துறோமானா இது என்னது பும் என்னடா ஒன்று வெறுமேடா ஞாபகம் இல்லையா? புன்னாம்னோ நரகாயதே விதரம் சுவா, பும் என்கிறதான ஒரு நடக்கும் பேரு.
அதுலேருந்து அவன் காப்பாற்றி விடுறான். அது இவன் பிறந்தவன். அப்போ புத்திரன்னு பேர் அப்படின்னு ஒரு உற்பத்தி பண்ணியிருக்காரு அவர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ சங்கல்பம் பண்ணினா ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா கடல்லேருந்து வெளியில் வந்தாச்சு. அதுக்கு அப்படியே இஷ்டத்துக்கு கொத்து கொத்தா பிறந்தணும் ஆனது இல்லை. நீ கடல்லேருந்து வெளியில் வரதுக்கு என்னது, நீ அங்கேயே சொல்றிய ஏசவா ரணஹாய புத்திரிங்கிறிய. ஒரு புத்திரன் இருந்தாலும் புத்திரி தான். அப்போ ஒண்ணுதான் மறந்துடணும்னா மனுஸ்மிருதியில் என்னன்ற ஏக அவரச புத்திரா. பாக்கி பிறந்தா காமஜான். காமஜான்னா நீ வேற அர்த்தத்தில் இல்லை, இந்திரிய சுகத்தை அனுபவிக்க போக போக குழந்தை பிறந்துன்னு அர்த்தம் இல்லை. ஒரு புத்திரன் இருக்கா, இன்னொரு புத்திரன் இருந்தா தேவையில்லை. அவன் அப்படின்னு இவன் ஆசைப்படுறான் புத்திரனை. அப்படி சொல்லியிருக்கு. அப்போ அதில் வரோது அது ரிஷீஸ்வரெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கான். இந்த மனுஸ்மிருதியோட இந்த அபிப்பிராயத்துக்கு ஒத்துக்காமல் ஒரே ஒரு புத்திரம் தான் மனமெல்லாம் காமஜன் அப்படின்னு சொல்றது இருக்க, அது விரும்பாத ரிஷிகள் இருக்கான். இல்லை இல்லை, நிறைய புத்திரங்கள் வேணும். அவர் சொன்னதை ஏற்றுக்காத. ஏஷ்டவ்யா பகவத் புத்திரா. ஒருத்தனாவது கெயில் போக மாட்டானா அப்படி ஏக்கத்தில் சொல்கிறார். என் ஏகோபி கயாம் பிரஜே. அப்போது நிறைய புத்திரா இருந்தாலும் மொத்தம் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறது ஒரு புத்திரனால முடியலன்னா புத்திராந்தரங்கள் நிறைய இருந்தால் அவள்லாம் போய் முடிப்பாளுன்னு, அதுவும் தர்ம கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு இடத்தும் போகனேன், தம்பிவன் போகனேன். ரெண்டாவது அந்த ரிஷீஸ்வராவுடைய போக்கு என்ன தெரியுமோ, ஒரே தர்மம் பலவாரா பிரியறத. 4 பிள்ளைகள் இருந்தால் 4ஆத்திலையும் இது உபாசனம் நடக்கும், 4ஆத்திலையும் சத்கர்மா நடக்கும். அப்போ அப்பா செத்து போனால் 4 இடத்துலையும் சாத்தம் நடக்கும், விசேஷங்கள்லாம் 4ஆத்திலையும் நடக்கும். அப்போ இது விஸ்தாரமானத தர்மம் விஸ்தாரமானதுக்கு இந்த புருஷன் புள்ள குழந்தை ஜாஸ்தி இருந்தால் தான் முடியும். அவன் தான் படிப்படியாக அத்தியனம் பண்ணி உடனே தன்னுடைய கடனை வீட்டுறதுக்காக அடுத்த தேவகடன் வீட்டணும், ரிஷிகளிடம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன், அப்புறம் குழந்தையை பெற்று. அப்போ அதுதானே வளரணும். தர்மத்தை வளர்றதுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடியதான ஜனங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு இவாளால் தான் முடியும். அதனால நிறைய இருந்தால் நல்லது. சாகோபசாகமாக தர்மம் வளர்றதுக்கு தேவைன்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அது மற்ற ரிஷீஸ்வராலாம். அவர் சொன்னது கரெக்டு. ஒருத்தனாலே கடலில் வந்தாச்சு வெளியில். அந்த கடனோடு நிற்காம தசாஸ்யாம் புத்திரானாதேவி பதி ஏகாதசி. அடுத்தது ததயகும் ராஜா வருணோனு மன்யதா யதே யக் ஸ்ரீ பௌத்ரமகன்னரோதாத். அக்னிஹி அவளுக்கு எல்லாத்தையும் பண்ணணும். அவன் தான் பிரதமோ தேவதா. ஏன் இப்படி சொன்னா தெரியுமோ, திடீர்னு அக்னிய இந்த அக்னி தான் அவனுக்கு கொடுத்துருக்கான் அந்த பொண்ணை. இது மக்கியம் மஷ்யத்வா துர்கா அங்கே இல்லையா அக்னியே வந்ததா? இல்லை இல்லை, இந்த ஸ்லோகத்தை இந்த மந்திரத்தை சொல்லும். திருப்பிடாகவே சொல்லும். பிரஜாஸ்வாயஹஸ்தம் மயாவத்யாதரதஷ்ட்ரியசாசஹ பகோஹர்யமாசவிதா புரந்திர்மஹ்யம் த்வா துர்காரகவத்யாய தேவாः தேஹ பூர்வே ஜனாசோ யத்ர பூர்வவஹோஹிதாः மூர்धन्वान् यत्र सौभ्रवः पूर्वो देवेभ्यः तपते सरस्वती प्रेतमवसुभगे वाजिनीवती तान् त्वा विश्वस्य भूतस्य प्रगायामस्य कृतः यदेति प्रतिशः सर्वादिशोऽनुपवमानः हिरण्यहस्तैलं मत्सत्त्वामन्मनसङ्गृणोतु. அங்க சொல்லி பாரு, அக்ஞன் மக்கியம் அதோ இமாம் சொல்றானேடா. सोमो सोमो சோமோ गन्धर्वाय गन्धर्वो ददग्नये अयञ्च पुत्रागश्चादादग्निर्मह्यमथो इमाम्. அங்க நேரடியா வார்த்தை இருக்கு. இவளை மஹ்யம் அக்னி தான் இருக்க. அக்னிஹி மஹ்யம் இருக்கேங்க. அது சொல்லி ஆகணும். ஏன் தெரியுமோ, அங்க முதல்ல சோமங்கிட்டேருந்து என்ன வந்தது? கந்தர்வம் கிட்ட. கந்தர்வத்தை அக்னிக்கு வந்து கொடுத்தான்னு இருக்கு. சோமோ தடது கந்தர்வான கந்தர்வோ தடது அக்னியே. அந்த அக்னி என்ன கொடுத்தான்னு இருக்கு. அது என் பொருட்டு கொடுத்தான்னு இருக்க. அப்ப நேரடி இந்த கன்னிகையை கொடுத்தது ஆகுதுன்னா கன்னிகை பெற்ற அப்பா இல்லை, புரியுதா? அது உற்பத்தி பண்ணி கொடுத்தான். கொடுத்தது தேவதை.
ஏன்னா தேவதையினுடைய கஸ்டடியில் இருந்தாவள். 3 சொன்னோமே, சோமஹா. ஆமா, அதுலேருந்து நீ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு பாரு. அந்த பொண்ணு அப்பாவோட கஸ்டடியில் இல்லை, தேவதையினுடைய கஸ்டடியில் இருந்தா. அதனாலதான் அவனால் இவனுக்கு கொடுக்க முடிஞ்சது. அப்பாவாக கொடுக்கணும் நான் அல்ல. அக்னிர் மஹ்யம் இமாம், இமாம் அதாத். அக்னிஹி மஹ்யம் என்பொருட்டு இமாம் அதாத். இது இவா எப்படி சொல்லுவா தெரியுமோ? விளக்கிற போது ஒரு கன்னிகை பிறந்தாச்சுன்னா அவன் அப்பாவுக்கு அவனுடைய சொந்தம் இல்லை. அந்த கன்னிகையை தேடிட்டு ஆறு வராளோ அவள் வர வரைக்கும் அந்த குழந்தையை காப்பாற்றுற பொறுப்பு தான் இருக்கு. அர்த்தோகி கன்யா பரகீய செய்வா. கன்யா பிறந்தா நம்ம சேர்ந்தவள் இல்லை, அண்ணனை சேர்ந்தது. அப்படின்னா அந்த வளர்க்கிறவன் தேவதைகள் அவளே கொடுத்து விட போறான். இவன் நேரடியா உருவத்தோட இருக்கிறதுனால கை காலெல்லாம் இருக்க, தேவதைகளுக்கு இல்லாததுனால இவன் கொடுக்குறான். அப்படி இல்லை, ஒரு வியாக்கியானம் ஒன்று இருக்கு. அதனால அக்னி தான் கொடுத்தான் இல்லையா, அந்த அக்னி தான். அக்னிஹி ஏது, அந்த அக்னிகிட்ட பிரார்த்தனை. அது முத்துபாசா அவனை விடுவிச்சு. அவளுக்கு எந்த விதமான மரண பயமும் வரக்கூடாது. அவள் பிரஜாமஞ்சது முத்து பாசால் ததயகம் ராஜா வருணோ. அதே வருணனும் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். ஸ்திரீ பௌத்திரம் அகம் நரோத, எந்த பாபமும் இல்லாத இவளை நல்ல முறையில் அவளுக்கு ஆயுஷோட வச்சு சந்ததி உற்பத்தி பண்ணுற ஒரு சாமர்த்தியத்தை கொடுக்குறான். அடுத்தது என்ன? இந்த அக்னியில தானே ஹோமம் பண்ணியிருக்கான். போ அந்த அக்னியை பிரார்த்தனை பண்ண. கொடுத்த அக்னி இல்லை, இவன் கொடுக்குறோது அக்னி கொடுத்தான்னு சொன்னால் அது முன்னே அக்னியிலும் ஆயிடுச்சு. இமாம் அக்னி, இமாம் இந்த அக்னி தாயதா. நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கேன். அங்க முதல்ல சொல்லுது தேவாள் அத்தனை பேரும் என்ன எது கொடுத்தா தெரியுமோ? தேவ காரியத்தை நிறைவேற்றணுமே. தேவ காரியத்தை நிறைவேற்றணுங்கிறதுனால தேவாலய பகஹா அரியமா சவிதா புரந்தி மஹ்யம் என் பொருட்டு அவ 4 பேரும் மதுகு. இது அப்போ நான் கிரகபதியானேன். அது அங்கேயே வருது. இமாம அங்க முன்னாடி சொல்றோம். என்ன சொல்ற? பகோ அரியமா சவிதா புரந்தர் மஹ்யம் வா துர்கா ரகவத்யாய தேவா. எதுக்கா என்கிட்ட கொடுத்தா தெரியுமோ? நான் லௌகிக சுகபோக சாதனத்தை அனுபவிச்சிருந்து அப்படின்னு கார்கவத்யாய கிரகபதியாருன்னு அனுஷ்டானம் நடத்துது. இப்ப இந்த அக்னியிட என்ன சொல்றான்? என்ன அவ சொல்ற போது கிரகபதியா இருந்து அனுஷ்டானம் நடத்துது அவ கொடுத்தான்னா, அந்த கிரகபதியா இருக்கிற வேளையில என்னெல்லாம் எனக்கு அனுஷ்டானம் நடத்துமோ அந்த சாமர்த்தியத்தை எல்லாம் கொடுக்குறான். இப்ப பாரு, இமாம் அக்னிஸ்திராஜதாம் கார்கவத்யோ அக்னி. அந்த அதுவும் அக்னி கார்கவத்யா. பிரஜாமஸ்தேனயது தீர்காயுஷா கூட பிரஜைகளில் வரும்படியா பண்ணான். அவளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுன்னு அக்னிகிட்ட கேட்டுக்கிறான். அவளுடைய மடி இருக்க அது சூன்யமா இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை மடியில தவிழ்ந்தே இருந்ததுன்னா அது எழுந்திருந்து போய் பெரிசாச்சுன்னு சொன்னா ரொம்ப இடைவெளி இல்லாத இன்னொரு குழந்தையும் மடியில் வரணும். அதுக்கு அசூன்யா. அதாவது வெற்ற இடமா இருக்கக்கூடாது மடி. ஒரு குழந்தை விளையாடி இருந்ததுன்னா பின்ன கீழே இருந்துமே, கீழே இருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டா மடிக்கு வராத. அந்த மடிக்கு வந்தாலும் மடி விட்டு போற ஒரு ஸ்டேஜ் வருமே ஒரு குழந்தைக்கு. அப்ப இந்த மடியில் ஒன்னையும் காணவே இருக்க இன்னொரு குழந்தை இருக்கணும். இப்ப சங்கிலி கோத்த மாதிரி சந்தான உற்பத்தி வேணும்னு சொல்ல அசூன்ய உபஸ்தா ஜீவகாமஸ்து மாதா. அவளும் எப்படி இருக்கணும்? நிரந்தரமான ஆயுஷோட நல்ல வாழ்க்கையோடு. பௌத்திரமானந்தம் அபிப்பிரதுஜதாம. புத்திர சம்பந்தியான எல்லா விதமான சந்தோஷத்தை அவளை அனுபவிக்கவே. இப்ப எல்லாம் அவளுக்கு தான் பிரார்த்தனை பண்றான். இவனுடைய பேச்சே இல்லை. இந்த கொடுத்தது அவளுக்கு பிரார்த்தனை.
அப்புறம் அடுத்தது மாதே கிரஹே நிஷிகோஷௌச்சாதன்யத்ர த்வத்ருதத்யः संविशन्तु மாத்வம் விகேஷுர ஆவதிஷ்டா ஜீவபத்னி பதிலோகே விராஜ பஷ்யந்தி பிரஜாகும் சுமனஸ்ய மானா. இவன் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. இது அவளை பார்த்து முதல்ல என்ன சொன்ன? மாதே கிரஹே நிஷிகோ மாதே கிரஹே, மா நிஷேதம், தே கிரஹே இந்த கிரகத்தில், உன்னுடைய கிரகத்தில் நிசிகோஷ உத்தார் என்ன சொல்றார்? ராத்திரியில அவளை எழுந்திருந்து அழுதிருந்து துக்கப்படப்படாது. அப்போ அவளுக்கு எல்லாத்தையும் விட்டு போயிட்டோம், யாரும் இல்லை, எனக்கு ரொம்ப நெருக்கமாக ஒருத்தரும் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா இல்லை, அப்படி எல்லாம் நினைப்பெல்லாம் வந்திருந்து ராத்திரி எழுந்து அப்படி கண்ணில் ஜலம் வந்து துக்கப்படப்படாது. நிசி உத்தாத அந்நத்திர தொத்ருதத்யா, அவனுக்கு எல்லாரும் வரப்படாது. அவனோட இன்னொன்னையும் சேர்க்கிறார். தலையை விரிச்சு போட்டிருந்து விகேசி உர ஆவதிஷ்டா, மார்பில் அடிச்சுக்கிற மாதிரி, தலையை விரிச்சு போட்டு மார்பில் அடிச்சுக்கிற மாதிரி துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் அதுக்கு இவனுக்கு வரப்படாது. அதுக்கு இதெல்லாம் எப்போ வரும்னா, நம்ம லௌகிக விவகாரங்களில் தலையை விரித்து போட்டு மார்பில் அடிச்சுக்கோ சொல்லும்போது மரணத்தை தானே குறிக்கும். தலகேசபதினாரி அவளுக்கு தானே தலை இருக்கு, மார்பில் அடிச்சுக்கிறது அவள் தானே துக்கத்தை. அப்படி ஒரு சூழல் வரப்படாதுங்கிறார். மாதே கிரகே ஒன்று, மாத்வம் விகேசி, கேசத்தை விகதமான கேசத்தையுடையவள், ஒரு ஆவதிஷ்டா ஜி அப்படி நீ இருக்கணும். மா அது வரப்படாது. ஜீவபத்ரி, பதி ஜீவனோட இருக்கணும். அப்போ ஜீவபத்ரி அது சேர்த்து வச்சிருக்கே தவிர அவள் ஜீவபத்னியா இருக்கிறதுக்கு என்னுடைய ஆயுசோடு இருக்கிறது அவசியம். என்னுடைய ஆயுசோடு இருக்குன்னு சொல்லலை. அவள் ஜீவபத்னியா இருக்கணும்னா என்ன வேணும்? நான் நல்லவனோ கெட்டவனோ உயிரோடு இருக்கணும். பதிலோகே விராஜா, இது பதிலோகம். அந்த விராஜாங்கிற தாற்பயம் சகல விதமான சுதந்திரத்தோட மனசு சந்துஷ்டியா அப்படி இருந்தால் தான் விராஜமானம் வருது, சந்தோஷமா இருக்குது. அப்படி பசந்தி உஸ்தே பிருஷ்டகும் ரக்ஷது வாயுருஷ்ணௌ ஜஸ்தனந்தயந்தகும் சமிதாபிரக்ஷது ஆவாசஸ பரிதானாத் ப்ரஹஸ்பதிர் விஸ்வே தேவா விரக்ஷந்து பஷ்சாத். இந்த ஸ்லோகத்தில் ஒன்று தெரியுமோடா, இந்த கவச்சம் எல்லாம் சொல்லுவோம் தெரியுமோ? அல்லோல கல்லோல பண்ணுறது என்ன கவச்சம் இல்லையா? அதில் சொல்கிறது ஒவ்வொரு இந்திரியத்தையும் ஒவ்வொன்றும் காப்போம். சிவகஜம் இருக்குது, அதில் எல்லாம் ஒவ்வொரு, அதாவது என்னுடைய உடம்பை காப்பாற்று, என் கண்ணை காப்பாற்று, என் மூக்கை காப்பாற்று எல்லாம் இருக்கும் இல்லை சிவகவிதத்தில். அது மாதிரி ஒரு பிரார்த்தனை இல்லை இது இவளுக்கு. ஒன்று வருண்டா, ஒவ்வொன்றத்தையும் காப்பாற்று காப்பாற்று வரும். ஸ்கந்த சக்தியில் வருத, என் கண்ணை காப்பாற்று, காதை காப்பாற்று, மூக்கை காப்பாற்று எல்லாம் வரலையா? நான் வெளியில் போகிறது காப்பாற்று, அங்கே இருக்கிறது காப்பாற்று, உட்கார்றது காப்பாற்று, படுத்துக்கிறத காப்பாற்று, நிதிரை எல்லாம் வருத. ஒரு அவஸ்தா விஷயத்திலையும் லட்சணம் கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி சிவகவிதது ரொம்ப பிரசித்தம். இது லட்சந்துமாம் அப்படின்னு நிறைய வரும். அது அந்த மாதிரி அதெல்லாம் இதுலேருந்து கற்றுக்கிட்டுருக்கா இந்த மந்திரத்திலேருந்து. ஜவுஸ்தே பிருஷ்டம் ரட்சது, அவருடைய பிருஷ்டத்தை ரட்சிக்கிறது தேவுங்கிற தேவதை. வாயு ஊரு, வாயு இருக்கானே காலை, அஸ்வினவு ஜஸ்த நந்தயந்தம், புரியலையா? சவிதா அபிரட்சது ஆவாசக பரிதானம். நான் முதல்ல ஒன்று கொடுத்தேனே ஒரு வாசஸ், என்னது? பரித்வாகர்வனோ அதை கட்டியிருந்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து விஸ்வே தேவா ரட்சிக்கிட்டோம். ஆவாசத பரிதானாத் பிருகஸ்பதி, பிருகஸ்பதி ரட்சிக்கிட்டோம். அபிரட்சந்து பஷ்டாத், எனக்கு பின்பக்கத்தில் அவர் ரட்சிக்கிட்டோம் அப்படின்னு இவருடைய லட்சணம் இருக்க அதை தீர்மானமாக பண்ணுறதுக்கு தேவதைகளோட எல்லாம் பிரார்த்திக்கிறார். இன்னென்ன தேவதை அவளோட இந்தந்த அங்கங்களை ரட்சிக்கட்டும். அப்போ அவளுக்கு ரட்சணம் கொடுக்குறார். இவன் இல்லை, தேவதைகிட்ட ரட்சணத்தை கொடுக்கும்படியாக பிரார்த்திக்கிறார். அஸ்வினோ ஜஸ்த நந்தயந்த சனந்தயந்தம் சவிதா அபிரட்சது ஆவாசத பரிதான
முதல்ல ஒரு வாசத்தை கொடுத்தோமே, அங்கேருந்து ப்ரஹஸ்பதி ரட்சிக்கிறோம். எல்லா இடத்துலையும் அபிரட்சந்து பஷாத், பின்னாடி இருக்கிறத அது விஸ்வதேவா ரட்சிக்கிறோம். அப்புறம் அடுத்தது அப்ரதஸ்தாம் பௌத்ரமர்த்யம் பாப்மானமுதபாகம் ஸ்ரீஷ்ணஸ்ரஜமிமோன்முத்யத்விஷத்யப் பிரதிமுஞ்சாமி பாசம். நாம் ஒரு தலையில் பூ சூட்டியிருந்தா, சூட்டுக்கிறவங்க ஒரு சக்தியாக சூட்டிப்போம் இல்லையா? அந்த புஷ்ப மாலையில் ஒரு நேரம் இருக்கும், அது தலையில் வச்சுருந்தா உடனே தலையிலேருந்து மறுநாளை காத்தால் எடுத்தால் வீசி எறிவோம். இது அந்த சீர்ஷ்ணா சிரஜமிவ, சீர்ஷ்ணா தலையில் சிரஜம் சூட்டின்னு கடை, அது எப்படி தூக்கி எறியுமோ அதுபோல் இவர் என்ன சொல்லிக் கொடுக்குறார், அவருக்கு எந்த விதமான கருதலும் வராமல் சகல கருதலையும் அவள்கிட்டேருந்து அவளுடைய சம்பந்தம் இல்லாதையே தூக்கி எறியணும், அவளை ரட்சிக்கணுங்கிறார். அது ஆரம்பம் என்ன சொல்லும், அது பின்னாடி அதாவது புத்திரன் பௌத்திரன் அந்த மிருத்தியை பார்க்கப்படாது, பிரஜைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது, பிரஜைகள் இருக்கிறார். அந்த பாபங்கள்லாம் நீ தூக்கி எறியணும். அது பாப்மாவோ அகமோ, புரியலையா? அவன் பண்ண பாபமோ அல்லது அவன் பண்ண அகம் தவறுதலோ இது வேணும். அதை நீ எப்படி பண்ணணும், எப்படி தலையில் இருக்கிற புஷ்பத்தை உபயோகம் இல்லாத தூக்கி எறிகிறோ அதுபோல துஷத்யா பிரதிமுஞ்சாமி பாசம். அது இந்த சத்ருக்கள்லேருந்து அவளை விடுவிக்க வேண்டியது, எதெல்லாம் அவளுக்கு விரோதமோ அதெல்லாம் சத்ருக்கள், அதுலேருந்து விடுவிச்சு அவளை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. இது அவள் சேர்ந்த பிரார்த்தனை தான். அப்போ அவளை ரொம்ப காப்பாற்றுறதுன்னு ஒன்று வாங்கிட்டு இருக்கான் பாரு. நான் தான் சொன்னேன், கன்னிகாதானத்தை வாங்கிட்ட உடனே இம்மீடியட்டாக அவனுக்கு கிடைச்சது என்னது, நான் காப்பாற்றுறேன்னு தான். இது இம்மீடியட்டாக என்ன கிடைச்சு, காப்பாற்றுறான், அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிக்கிறேன். தானம் வாங்கிட்டாச்சுன்னா அந்த தானத்தை நியாயமாக பயன்படுத்துறது காப்பாற்றுற பொறுப்பு இருக்க. அந்த காப்பாற்றுறதுனால, அந்த காப்பாற்றுற போது ஒவ்வொரு சமயம் காப்பாற்றணுமேங்கிற ஏக்கத்தினால அந்தந்த தேவதைகளை கூப்பிட்டு இந்த ஆற்றுல வந்த உடனே மனசு கெட்டு போகாமல் இங்கே வந்ததுனால ஒரு சுணக்கம் வரவோ, திடீர்னு மாறுறதுடா, திடீர்னு தெரியாத இடத்துல வந்து விட்டா உடனே இருப்பு கொள்ளாது. நான் வரேன்னு தான் சொல்லுவேன். அப்போ அதெல்லாம் இப்போ கல்யாணம் ஆனவுடனே அந்த பொண்ணு அங்கேயே இருக்க. நாமும் பண்ணுறது உண்டு. நடைமுறையில் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு அவாத்துக்கு போகிறான், அது இவாளோட இல்லை, நிறைய பேர் இருப்பா கூட. போனால் போகிறதுன்னு அந்த பொண்ணோட இந்த அவள் அக்கையோ அக்காளோ ஏதாவது ஒன்று கூட போகுமே, ஒன்று அனுப்புவா. எங்கே கொண்ட விடுறது, அங்கே விட்ட உடனே ஒரு 2 நாள் தான் வச்சுப்பான். அது அப்படியே சோர்ந்து போகிறதுக்கு முன்னாடியே மறுமழைக்கிறது ஏதோ சொல்லுவாடாங்க, உடனே திருப்பி கொண்டு வந்து விடுவான். எங்கே இல்லைன்னா அந்த மைண்டு கெட்டு போயிடும். அப்படி நடைமுறையில் நாம் பண்ணியிருக்கோம். இவன் அது வராத இருக்கணும்னே சொல்கிறான். அங்கே வந்தோம்னா மைண்டுக்கு ஒரு மாற்றம் வரப்படாது, புதுசு இல்லையா, அது சின்ன குழந்தையாச்சே, வந்து விட்டா அப்புறம் போகாது. அப்புறம் ஒரு நாளும் இங்கே வரமாட்டேன்னு அங்கே உட்காந்து விடுவோம். நாமே அதை இல்லாமல் பண்ணுறதுக்காக அங்கே கொண்ட விட்டோம்னா மறுபழைச்சிட்டு வான்னு அப்போவே கொடுப்பான். இது தேங்காய் மறுபடியும் அழைச்சிடணும், கொண்ட விடுங்க மாப்பிள்ளைய அப்படி சொல்லுவோம். ஒரு 2 நாள் வச்சோன்னா கொண்டு வந்து விடுவோம். அது மூஞ்சி சுருங்காத அவசரம். முன்னாடி 2 நாள் வச்சப்போது வரப்போறா தெரிஞ்சோடனே பல்ல கடிச்சுட்டு இருக்கும். அப்புறம் இங்கே வந்து கொஞ்ச நாள் ஆனோடனே அப்புறம் போகிறேன்னா போகும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்குடா நாமே பண்ணுறோம். ஆனால் அந்த மந்திரத்திலேயே சொல்கிறார் அவர், அப்ரஜஸ்தாம் பௌத்திரமுத்தியம் இதுக்கு அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணினார் அவர். நீ முன்னாடி இந்திரனை சொன்ன, வருணனையும் சொன்னேன். நிரந்தரமா வருணன் நம்ம கூட இருக்க. வருணனை பிரதானமாக சொல்றதுக்கு ஒன்று உண்டு. அதாவது எவனோ இப்போ தவறு பண்ணானோ அது உடனே வருணன் தான் பிடிப்பார். இது இது எவனொருத்தன் தவறு பண்ணா அவன் என்ன வருணன் தான் பிடிப்பார். எங்கே தப்பு பண்ணானோ அது வருணன் பிடிப்பார். இருக்க இங்கே தப்பு அன்றதுன்னா பாபம் தான். பொய் சொல்றது நல்லா,
சரியாக நடக்காததுக்கெல்லாம் அதுதான் இந்த சூண்டுறதேன்னு கூப்பிடுறான் இவன். அப்போ அந்த வருடம் பிடிக்கிறதுனால அவன் இது தப்பு பண்ணுறதாக காமிச்சுட்டு அவன் கையிலேயே சாப்பி கொடுக்குற மாதிரி அது. ஆமாம். அப்போது அது சொல்கிறதுனா அவனே இவம்மேருனா ஆரம்பிக்கிறான். இது இவம்மேருனுக்கு அப்புறம் தத்துவாயாமி, அப்புறம் தொன்னோ அக்னி, அக்னியோட சேர்த்து, அப்புறம் சத்வன்னோ அக்னி. இந்த நாளும் அந்த வருடனும் அக்னியும் சேர்த்து, அக்னியும் வருடனும் சேர்த்து தான் இருக்கான். இவன் 4க்கும் ஹோமம் பண்ணுறான். இது அப்புறம் தொமங்கிரே அயாசின்னு ஒரு ஹோமம் அக்னி. இப்போ நீ இதில் நீள வச்சுக்கோ. அக்னி தான் பிரதானங்கிறதுனால அயானோ தேகி வேடுதுன்னு ஆரம்பித்து அந்த அக்னிக்கு இந்த 16 இருக்க. நீ எண்ணி பார்த்தா 16 இருக்க. முதல்ல ஒரு 4 இருக்க, அப்புறம் ஒரு 12. இந்த 16ம் அவளுக்கு தேவையான எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு ஹோமமே தவிர இவனுக்கோ வேறு ஒன்றுக்கும் அங்கே இல்லை. அவளை சம்பந்தப்பட்டது தான் அத்தனை. அதனால் என்னாச்சு, அந்த 16ம் பெற்று பெருவாழ்வாழ்வுன்னா இந்த 16 ஹோமத்தில் என்னெல்லாம் அடைய வேண்டியதெல்லாம் இருக்கோ அதை அவள் பெற்று வாழ்வதுன்னு தான் அதுக்கு அர்த்தம். 16 பழைய காலத்துக்கு சொல்லுவாடா, 16ம் பெற்று பெருவாழ்வுங்கிறதுனா ருதுசாந்தின்னு அர்த்தம். இது சும்மா கையை பிடிக்கிறது தானே. அந்த பெருவாழ்வுன்னா ருதுசாந்தியில் சேர்ந்து குழந்தை பிறந்தா தான் வாழ்வு பெருசாச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் அது வந்திருக்கு. அது இதனுடைய அர்த்தத்துலேருந்து தான் வந்திருக்கு. அப்போ இந்த 16 ஆகுதியே அவனுக்கு கொடுக்குறானே, அதுதான் இதுக்கு தான் என்னது உத்வாக ஹோமம். என்னது ஏன்னா அவளை பொறுத்து தான் வந்து உத்வாகன்னு அவளை வச்சு. நாமெல்லாம் சாதாரணம் கல்யாணம் எல்லாம் சொல்கிறோமே, இப்போ நடத்துறது கல்யாணம் சொல்கிறோமே. அது நாம் எப்படி கல்யாணம் சொல்கிறோம்னா, தமிழ் கல்யாணம்னா இந்த உத்வாகத்தை கல்யாணமாக சொல்லிட்டு இருக்கோம். சம்ஸ்கிருதத்தில் கல்யாண சப்தம்னா கல்யாணம், மங்களம், சுபம், நல்ல காரியம், அப்படி தான் அது. அதனால தான் வடக்கே எல்லாம் கல்யாணம் பண்ணி நமஸ்காரம் பண்ண கல்யாணம் அப்படின்பார். அது அவன் எப்படியும் கல்யாணம் ஆகிடுச்சுடா, சின்ன ஒன்று படுத்துனா கல்யாணம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை, சுபம். அவன் நம்ம தமிழில் நாம் கல்யாண சப்தத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு அதனால கல்யாணம் தான். இங்கே தர்மசாஸ்திரத்தில் உத்வாகம் தான், உத்வாகனம் அங்கே உத்வாகம். அப்போ அது நியாயமாக உத்வாகம் தான் பேர். இதுக்கு விவாகம்னு ஒரு பேர். அப்போ விவாகங்கிற பேர் வேதத்தில் இருக்கு. பிரவர்ஷோ விவாகமாம் சொல்லி இருக்க. அப்போ அந்த விவாக சப்தம் மட்டும் உத்வாக சப்தம் 2 தான் ஒரிஜினல் கல்யாணத்துக்கு சம்ஸ்கிருதம் சொல்கிற வார்த்தை. நாம் கல்யாணம்னு சொல்கிறோமே அது சுபகர்மா எங்கிறதுனால கல்யாணம் சொல்கிறோம். அப்போ அது இது உத்வாக கர்ம கரிஷி இது சங்கல்பம் பண்ணுவேன் முன்னாடி. அப்புறம் தான் அக்னி பிரதிஷ்டாபனம் எல்லாம் ஆகும். அந்த அக்னி பிரதிஷ்டாபனம் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி உத்வாக கர்ம கரிஷி சொல்லிட்டு தான் போவேன். அப்போ இது உத்வாகத்தில் சேர்ந்ததாச்சும் இது உத்வாக ஹோமம். இது இப்போ என்ன செய்வது, இந்த ஹோமம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கே ஹோமம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும், அடுத்தது என்னடா சொல்லுங்க. புத்ரா ஷோடசாவதீர் ஹுத்வா சோமாய ஜனிவிதே ஸ்வாஹேத்யேதை பிரதிமந்திரம் அசைனாமுத்தரேணாக்னிம் தக்ஷிணேன பலா அஸ்மானமாஸ்தாபயதி ஆதிஷ்டேதி அஸ்மானமாஸ்தாபயதி. ஆதிஷ்டே சித்தாஜோட அப்போ அந்த ஆரம்பம் என்ன சொல்லுவது, இன்னொருக்கா சொல்லு. सोमाय जनिविदे स्वाहेत्येतैः प्रतिमन्त्रम् अथैनाम् उत्तरेण अग्निम् दक्षिणेन पदा उत्तरेण अग्निम् दक्षिणेन पदा अस्मानम् आस्थापयति आदिष्टेत् उत्तरेण अग्निम् दक्षिणेन पदा अस्मानम् आस्थापयति அஸ்மாரோபணம் அடுத்தது. அப்போ இந்த எழுந்து உடனே என்ன செய்வன், அந்த அஸ்மாரோபணத்தை கொண்டு வருவன். அப்போது அதில் வேறு தான் முதல்ல மறுபடியும் காலை எடுத்து வச்சு இந்த இதெல்லாம் ஆயிடுத்து. இது இந்த அஸ்மாரோபணத்தை எப்படி வச்சிருக்காரு தெரியுமோ, அஸ்மாரோபணம் 3 தடவை வரும். என்னது வருத அந்த லாஜ ஹோமம் 3 ஹோமம் வரும். பிரதட்சிணம் 3 தடவை வரும். அஸ்மாரோபணத்தில் ஆரம்பம், ஹோமத்தில் முடிவு, ஒரு பிரதட்சிணம். முதல்ல அஸ்மாரோபணம், பிரதட்சிணமாக வந்து ஹோமம். புரியலையா இருக்க? அஸ்மாரோபணம் பிரதட்சிணம் ஹோமம், மறுபடியும் அஸ்வாரோபணம் பிரதட்சிணம் ஹோமம்,
அப்போ கடைசியில் ஒரு பிரதர்ஷனம் வந்தால் நின்றுடும். அப்புறம் அஸ்மாரோபணம் இருக்காது. அஸ்மாரோபம், ஹோமம், பிரதட்சிணம். முதல்ல அஸ்மாரோபணம், அப்புறம் ஹோமம், அப்புறம் பிரதர்ஷனம். இது 3 தடவை வந்தால் எங்கே முடியும்? ஆரம்பம் எது? அஸ்மாரோபணம். முடிவது பிரதட்சிணம் முடிஞ்சுடும் கடைசித்து. அப்போ முதல்ல இப்போ இதுலேருந்து ஆரம்பம். இந்த அஸ்மாரோபணம் இருக்க இதை அந்த ஹோமத்தில் 3 மந்திரம் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? 3 மந்திரம் சொல்லு. அது இல்லை. என்ன அல்பப்ரோதே புல்பான்யாபவந்திகா தீர்காயுரஸ்து மே பதிர்ஜீவாது சரதஸ்வகம் ஸ்வாஹா. ஒன்று என்ன உத்தேசத்தியாகம் என்ன சொன்னா தெரியல. அது பாரு இல்லையா? அங்க எப்படி வருது தெரியுமோ? அரியம்னே அக்னே தன்னோமா, அக்னே தன்னோமா, அரியம்னே தன்னோமா வரும். இது அரியம்னே அக்னே தன்னோமா சேர்த்து அக்னே தன்னோமா, அரியம்னே தன்னோமா வருண்டா. அரியம்னே தன்னோமா கடைசியில் அக்னே தன்னோமா வரும். இது அதுல ஏன்னா அதுல எல்லாத்தையும் அரியமா அக்னி 2 தான் வரும். இதுல உத்தேச தியாகத்தில் இது 2 வரும். இந்த லாஜத்தை போடுறது அதில் வருதுடா. சொல்லலையா? அது அந்த புஸ்தகம் இருக்கா பாரு, சொல்கிறான் பாரு. எடு எடு இருக்கு. எதுக்கு சொல்கிறவன்னா அரியமாவையும் அக்னியையும் சேர்த்து ஒரு உத்தேச தியாகம், அரியமா மட்டும் ஒரு உத்தேச தியாகம், அக்னி மட்டும் ஒரு உத்தேச தியாகம். அப்படி இருக்கு. முதல்ல அரியமனை அக்னி தன்னுமா வரும். அப்புறம் அப்புறம் அரியமனை தன்னுமா, அதாவது அக்னி தன்னுமா வரும். அப்படி வரும். என்ன தாத்பரியம்? என்ன தாத்பரியம்னு கேட்டா, இந்த அரியமா இருக்கான தேவதை அந்த நிறைய உள்ள வர்றா. இது அரியம்னோ அக்னிபரி எந்த சித்திரம் ஒரு இடத்துல வரானே. இதுக்கு சுத்து மரத்துக்கு தலையில தர்பேன்னு வைக்கிற போது அரியம்னோ அக்னிபரி எந்த சித்திரம் சொன்னான்னு சொல்றான். அதே சமயத்துல அந்த பகவாரியமாக விதாபுரந்திய ஒரு அரியமா. அரியமாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா சூரியன். இது அரியமாங்கிற சப்தத்துக்கு என்னது? சூரியன் அர்த்தம். சூரியனுக்கு சூரியன் அர்த்தம். அந்த அக்னியும் வரான். அப்ப அரியமாங்கிற சப்தத்துக்கு சூரியனையும் சொல்றான், அக்னியையும் சொல்றான். 2 பேர் தான். இது உத்தேசத்தியாகம் 3 பேரேடா. அதுக்கு என்ன சொல்லு? தீர்காயுரஸ்து மே பதிர்ஜீவாது சரதஸ்வகம் ஸ்வாஹா. அக்னே தன்னம அக்னே. அடுத்து பர்யமக்ரே பர்யவஹன் சூர்யாம் வஹர்வனஸஹ புனఃபதிभ्यो யாயாந்தா அக்னே பிரஜயாஸஹ புனఃபத்னீம் அக்னிதாதாயுஷாஸஹ வர்ச்சஸா தீர்காயுரஸ்யாய பதிர்சரே சரதஸ்வகம் ஸ்வாஹா. விஸ்வா உதத்வயா வயம். அது என்ன உத்தேசத்தியாகம்? அது சொல்லலையா? பிரயோகம் இல்லையோட அது പിന്നെ എന്നാ ഇല്ലേന്നാണോ? പ്രയോഗം താനേ അത്. പ്രയോഗം നിൽക്കതില്ല ഇല്ലയോ? പ്രയോഗം താനേടാ. அக்னி தன்னோமா போட்டான் இல்லையா? அடுத்தது என்ன ஆரம்பிக்கிறான்? பாரு, அஜம்னை தன்னோமா பாரு, அஜம்னை அக்னி தன்னோமா. கடைசியத்துல பாரு அஜம்னை தன்னோமா. என்ன அது பார்க்காது சொல்றேன். போதும், மந்திரத்தை சொல்லு சொல்றேன். तोभ्यमग्रे पर्यवहन् सूर्यां वहतुना सह पुनः पतिभ्यो जायान्ता अग्ने प्रजया सह पुनः पत्नीमग्निरदादायुषा सह वर्चसा दीर्घायुरस्य सहेतु शरदः शतम्
விஸ்வா உதத்வயா வயந்தாரா உதன்யா இவ. அது வரைக்கும் சொல்றேன். இது மட்டும் சொல்லு. தொப்யமக்ரே பர்யவஹ. அது பிரதட்சணம் அல்லோடா, ஹோம மந்திரத்தை மட்டும் சொல்லு. யன்னாத்யுபப்ரூதே குல்பான்யா பவந்திகா தீர்காயுரஸ்து மே பதீவாது சகதஸ்வசம். இது ஒண்ணு. ஸ்வாஹா, இது அக்னி தன்னுமா. அடுத்தது தொமட்யமா பவதி யத்கனி. என்னடா அது எதுக்கு? அடுத்த ஹோமம் தானே. துப்பியமக்ரே பதியை கையில முடிச்சுட்டு ரவுண்ட் அடிக்கிறது தான். அர்யமனன்னு தெய்வம் இருக்கு பாரு. அர்யமனன்னு தேவம் இருக்கா? யமயச்சத சைமான் தேவோ அத்வரப்ரேதோ முஞ்சாதினா முதஸ்சுபத்தாம முதஸ்கரத். அர்யம்னே அக்னேரு. அங்க வந்து அர்யமனன்னு தேவன் சொல்லும் போது அடுத்தது தொமர்யமா பவதி கடைசி. அர்யம்னே அக்னி தன்னோமா. அர்யம்னே முதல்ல அக்னி, ரெண்டாவது இது உத்தேச தியாகம் இதன்னோமா, மூணாவது. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த 3 ஆகுதி தான் நடக்கிறது. அந்த 3 ஆகுதிக்கு தான் இந்த அஸ்மாவில் ஏறி வந்து ஹோமம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி பண்ணது. அது 3 சேர்ந்தது. அந்த 3 ஆகுதியில என்ன வருதுன்னா, முதல்ல அக்னேயை தன்னோமா, அக்னிக்கு என்ன உபப்ரூதே புட்பான் தீர்காயுதஸ்து மேபதி சொல்லுத. உபப்ரூதேன்னு இருக்க இப்ப சொல்றா அப்படின்னு அக்னியை சம்போதனம் பண்ணித்தான் வருது. அடுத்தது அரியம்னே அக்னி, அக்னி விடலை. அடுத்தது அரியம்னே. இந்த 3 ஆகுதி நடுவில் உள்ள மந்திரங்கள் கையை பிடிச்சிருந்து பிரதர்சனம் பண்றதுக்கா, அவ்வளவுதான். அஸ்மாவில் ஆரோகணம் பண்றதுக்கு ஒரு மந்திரம். ஆதிஷ்டேமஸ்மான் நமஸ்தே மத்வர்கஸ்திரா அப்படின்னு காலை பிடிச்சு ஏற்றி வச்சிருந்தா கையை பிடிச்சு மறுபடியும் அங்க வரலாம். எங்க யதாஸ்தானம் வந்து அப்படி ஏற்றி வச்சுட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கு வரணும். அப்புறம் பொறி போடுவன், அதை வச்ச உடனே கையில வச்சுப்பாள். அந்த பொறி போடுறதுக்கு மந்திரம் இவன் சொல்லணும். அது அப்ப அந்த அவ கையில் எடுத்து இந்த பொறி போடுறான். அது முதல் பொறி போடுறதுக்கே அது என்ன? அவ சொல்ற மாதிரி மந்திரம் அக்னி தன்னோமா. தீர்காயுரஸ்து மேபதிகின்றான். அவள் தீர்காயுரஸ்து மேபதிகின்னு அவ சொல்லறாங்கிறான். அவளே சொல்லி இருக்கணும், புரியலையோ? ஆனா அவளுக்காக தான் இந்த மந்திரம் சொல்றான், இவனுக்கு இல்லை. அந்த மந்திரம் எப்படி சொல்றது? என்னுடைய பதி தீர்காயுசா இருக்கணும் அப்படின்னு அவ சொல்லறா. அவனுக்கு தரா, நீ அனுகிரகம் பண்ணுங்கிறான். அதை அனுவாதம் பண்றான் இவன், அவ சொல்றான்னு. அப்ப அவளுடைய எண்ணத்தை இவன் பிரதிபலிக்கிறான். அதனால என்னெல்லாம் மந்திரம் சொன்னாலும் அவ எண்ணத்தை தான் இவன் பிரதிபலிக்கிறான். அது அக்னி தன்னம்மா. ஏன் அக்னிக்கு முதல் இடம் கொடுத்தான்னா, அக்னி தான் முதல்ல இவனுக்கு கொடுத்துருக்கான். அந்த அக்னி கொடுத்தது இவனுக்கு மட்டும் இல்லையடா, அக்னி அவளை வளர்த்திருக்கான். அட நீ முன்னாடி சொல்றியே, சோம பிரதமோ விகிதே திருதியோ அக்னி. அக்னி வளர்த்துனது அவன் தான். உண்மையா சொல்ல போனா அவன் புத்திரி மாதிரி வச்சிருந்து இருந்தான். அது இவனுக்கு கொடுத்துருக்கான். அதனாலதான் அக்னிமயம்னு அவன் சொல்றான். அப்ப அவ வளர்த்துனா அந்த அக்னிக்கு முதல் ஆகுதி இது. இது அந்த அக்னி நினைச்சிருந்து பண்றான். ஆனா வாஸ்தவமா அந்த அக்னிக்கு எல்லாம் ஏன் தெரியுமா? இந்த ஒன்னாச்சா இப்ப முதல்தாச்சா துப்பியமக்ரே பஞ்சவகன்னு கையை பிடிச்சிருந்து பிரதட்சணம் பண்ணோம். எப்படி அஸ்யாக எப்படி சூர்யா விவாகம் நடந்திருக்கு ரிக்வேதத்துல. அதை இந்த ஞாபகப்படுத்துறார். சூர்யாம் வஹதுனாசா. அந்த சூர்யாங்கிற பொண்ணுக்கு விவாகம் நடந்தது. வஹதுனா கொடுத்த சீரெல்லாம் இருக்க, அதை வச்சிருந்து அவ கொடுத்த அந்த கல்யாணத்தை ஞாபகப்படுத்தி சொல்றாரு அவர். சூர்யா விவாகம் இருக்கு, ரிக்வேதத்தில் இருக்கு. அதை இங்க ஞாபகப்படுத்தி இதை சொல்றார்.
அந்த விவாகத்தில் இவ அப்படி பண்ணியிருக்கா. அதை இவன் இங்கே பண்ணுறான். அதை ஞாபகப்படுத்துறது தான் பிரதட்சணம். அதிகாகேம ஹித்விஷாவலிக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிவிடுறான். பிரதட்சணம் பண்ணிட்டேன், பிரதட்சணம் அக்னி கிருத்வா. அப்புறம் மறுபடியும் என்ன செய்யலாம்? பிரதட்சணம் வந்து மறுபடியும் பண்ண அடுத்த ஆகுதிக்காக பிரதட்சணம் எண்டு. இந்த ஹோமம் இருக்கு, ஹோமத்துக்கு முன்னாடி அஸ்மாரோபணம், நடுவில் ஹோமம், மூணாவது பிரதட்சணம். இப்போ ஒன்னாச்சு. ஒரு மந்திரத்தில் ஹோமம் பண்ணா ஆதிஷ்டேயம் அஸ்மானம் ஆச்சு. யதாஸ்தானத்துக்கு வந்தான். ஒரு ஹோமம் பண்ணா, பிரதட்சணம் பண்ணா, முடிஞ்சு விடுது. இப்போ ரெண்டாவது அந்த பிரதட்சணம் பண்ணோன்னு யதாஸ்தானத்துக்கு வந்தாச்சு. ரெண்டாவது என்ன சொல்லுவோம்? அரியமணம். இங்க அரியமாவதா ஆரம்பிக்கிறார். கன்யா அக்னிமயக்ஷதா சைமான் தேவோ அத்வர பிரேதோ முஞ்சாதினா முதஸ்ஸுபத்தாம் முதஸ்கரதே. இப்போ இந்த அரியமாவை உத்தேசிச்சாகமா வச்சு ஸ்வாஹா சேர்த்துக்கிறான். அரியமாவையும் அக்னியும் சேர்த்து. அடுத்தது என்ன? உடனே என்ன? மறுபடியும் பிரதட்சணம். இது அப்புறம் ஆதிஷ்டேயம் அஸ்மானம். அங்கே ஆதிஷ்டேயம் இருக்குடா. முதல்ல ஆதிஷ்டேயம் ஆரம்பம். முதல் என்ன ஆரம்பம் தெரியும். ரெண்டாவது பிரதட்சணம் வச்சோன்னா ஆதிஷ்டேயம் ஆரம்பம். தொமர்ஜமா ராஜ்யமணனும் தெய்வம். அப்புறம் மூணாவது அதிஷ்டேயம் ஆரம்பம். இது தொமர்ஜமா பவசி. அதோட பிரதட்சணம் பண்ணா திரும்புது. மறுபடியும் அதிஷ்டேயம் இல்லை. தொமர்ஜமா பவசி கரீனான் நாமஸ்வதா வத்ஸ்வர்யம் விபர்ஷி மஞ்சந்தி லக்ஷகும் சுதிதன்னகோபிர்யத்தம்பதி சமனசா கிருணோஷி. இதை கொடுத்தா இப்ப அங்க பிரதட்சணம் வருவேன். இது அங்க என்ன அரியமுனை தன்னோமா துப்பியமங்கிரி இருக்கு. வந்தாச்சுன்னா மறுபடியும் அதிஷ்டேயம் இல்லை. இது ஒன்று முடிச்சு விட்டு இல்லையே. இந்த மூணுக்கும் உத்தேசித்து ஆக்கம் வைக்கிறோடு அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, இந்த பொரியை போட்டு அந்த பொரி ஆதித்யனுடைய ஹவிசது. ஆதித்யா நாம்பா ஏதல்லாஜா இல்லையா? ஏதத்ரூபம் இல்லையா? ஆதித்ய ஸ்வரூபம் அது. ஏன்னா அக்னி அந்த ஆதித்யனுடைய சூடு அக்னியின் சூட வருத. அப்ப லாஜத்துக்கு தேவதை இது ஆதித்யன். அது ஒன்று. இங்க என்ன நடக்கிறதுன்னா, இந்த ஆதித்யனே அக்னியும் தான் இனி ஆராதனை பண்ணோம். இப்போ ஆதித்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான லாஜத்தை ஹோமம் பண்றாவள். அதுல இந்த அக்னி உற்பத்தி ஆகுது. இந்த அக்னி என்ன ஆகுது? அடுத்தபடியா அரியமாவுக்கும் அக்னிக்கும் அரியமாவுக்கு இந்த ரெண்டு பேர் தான் இருக்குங்க. அரியமானா என்னது? சூரியன். அக்னின்னா அக்னி. இந்த ரெண்டு பேருக்கு தான் கொடுக்குறாங்க. வெறும் அரியமாவுக்கு கொடுக்கலே, வெறும் அக்னிக்கும் கொடுக்கலே, ரெண்டையும் சேர்த்து. இந்த மாதிரி ஒரு உத்தேச தியாகம் வரத்துக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இவளுடைய இந்த லாஜ ஹோமத்தினால்தானே அக்னி வளர்ந்தது. அப்ப இவள் அந்த அக்னிக்கு வளர்றதுக்கு லாஜத்தை கொடுத்தானே, ஹரிச கொடுத்த உடனே இவளுக்கு அதில் பங்கு வந்து அவனுடைய ஹோமத்தில் இவள் நடுவில் கொடுக்குறாடா. இவன் வந்து ஹோமத்திலே இவன் கலந்துக்கல. ஆயாமன பரிமாணம் எல்லாம் அவன் பண்ணியிருக்கான். அது அப்ப அவன் தான் ஹோமத்துக்கு அதிகாரியா இருந்திருக்கான். ஆனா ஹோமத்தை இவ்வளவு பண்ண வைக்கிறான். இவனுடைய கையாலையா இருந்தாலும் இவளுக்கு சம்பந்தம் வருத. அப்ப பண்ண வைக்கிற போது அரியமாவையும் அக்னியும் சொல்றான். அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா, இந்த அக்னி தான் முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த அக்னியை எடுத்துக்கிண்டு உபாசன பானையில வண்டி கட்டிண்டு அவனுடைய சொந்த வீட்டுக்கு போய் அங்கே போய் ஏறி சாயங்கால அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த அக்னியை கீழே போட்டு அதில் பிரவேச ஹோமத்தை நடத்தி, அப்போ இவளுடைய வீட்டிலேருந்து சீர் கொண்டு வந்திருக்க, அதில் இருக்கிற அரிசி இருக்க, அதை வச்சு அவளே இந்த அக்னியில் இப்போ போட்ட அக்னி இந்த அக்னியிலேயே சீரை வர வச்சு அதில் ஆங்கிலேய ஸ்தாலி பாகத்தை பண்ணி அதுக்கப்புறம் அந்த இப்போ ரெண்டு தடவை ஆச்சு. ஒன்று இதை போட்டு விட்டா, இது பொறி போட்டான். இங்கே வந்து உடனே ஆங்கிலேய ஸ்தாலி பாகத்தில் ஹரிசு பண்ணி கொடுக்குறான். அதே அந்த அக்னியிலே பண்ணி கொடுக்குறான். ஏன்னா அவன் தானே கொடுத்துருக்கான், அவன் தானே வளர்த்திருக்கான். பிதிரு வந்து அது பண்ணி கொடுக்குறான். கொடுத்த உடனே அங்கே ஔபாசன ஆரம்பத்துக்கு இந்த அக்னி பயன்படுது. ஔபாசனத்தில் எப்படி வழக்கம்னா,
அக்னிக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேரும் இருக்கா உபாசனத்தில். அவன் நித்தியமா அனுஷ்டானம் பண்ற உபாசனத்தில் யாரெல்லாம் இருக்கா? காத்தால சூர்யாய தன்னோமா சூர்யாய சுவா சூர்யாய தன்னோமா அக்னேய சுவா, சாயந்தரம் அக்னேய சுவா அக்னேயமா அக்னேய சுட்டகதே சுவா, கீழே சூர்யா சுவா அக்னேய சுட்டகதே சுவா இருக்க. அப்ப சூரியன் சொல்றாளே அது அதிகமா. அப்ப அந்த அக்னி மாறும்போது நித்திய உபாசனத்துக்கு மாறுற போது உபாசனத்தில் வரக்கூடியதான அக்னி சூரியனாகவும் சூரியன் அக்னியாகவும் ரெண்டும் ஒன்னா வரான். அது நீ புரிஞ்சுருக்கேடா. கால வேளையில சூர்யாய சுவாகா, அப்புறம் அக்னேய சுட்டகதே சுவாகா, சாயங்கால வேளையில அக்னேய சுவாகா அக்னேய சுட்டகதே சுவாகா. அக்னேய சுட்டகதேன்னு உபாசனத்தில் ரெண்டுலேயும் ஒண்ணுதான், ரெண்டு ஹோமம் தான். இது ஒன்று அக்னேய சுவாகா அக்னேய சுட்டகது. அக்னி சுட்டகது ரெண்டு ஹோமம் தான் உண்டு. அங்க அவ சொல்லுவா, என்னத்துக்கு நீ அக்னியில் படுத்தும்போது காத்தால ஏன் சூர்யாய சுவாகா சொன்னாங்க. சூரியன் உதிச்ச உடனே அக்னி சூரியன்ல ஏறி விட்டான். அது இருக்க புத்தன் நம்பாவா நித்தியம் அக்னிரதும் சமாரோகதி இருக்க. சூரியன்ல ஏறினா சூரியன் சம்பவமா இருக்கு, சுரூபமா இருக்காரு அக்னி. அதனால காத்தால சூர்யாய சுவாகா சொல்றாங்க. அந்த அஸ்தமனம் ஆறது எப்படி சாயம். அப்ப அக்னி அக்னி சூரியன் ஆக இது அக்னியில பிரவேசா, அப்ப நீ அக்னி ஸ்வரூபம். அது வரைக்கும் கூட இருக்கு அந்த அக்னி. அதுக்காக வரத்துக்கு யோகினி இருக்கிறதுக்காகத்தான் அந்த அந்த சாயம்பிராதா உபாசனத்துல அவனுக்கு நித்தியமா இந்த உபாசனத்துல அனுஷ்டானத்துக்கு வருவது அங்க சூரியனுக்கும் அக்னிக்கும் பரஸ்பரம் பேதம் இல்லாமல் அவ ரெண்டு பேருக்கும் நித்தியமா ஹவிச கொடுக்கறதுக்காகத்தான். அதே சூரியனுக்கும் அக்னிக்கும் பேதம் இல்லாமல் இந்த 3 ஹோமத்தை செஞ்சு பண்றான். அதனால உத்தேச தியாகத்தில் எப்படி வந்து முதல்ல அக்னி, முதல்ல பண்றது அக்னியில தான் பண்றான். சாயங்காலம் தான் உபாசனம். அங்க உபாசனம் ஆரம்பம் எப்போ அக்னியில. அப்ப அங்க சாயந்தரத்துக்கு அக்னி தான். அக்னின் பாபாதித்ய சாயம் பிரவிச்சது. ஆதித்யன் உள்ள நுழைஞ்சிருக்கான், வெளியில தெரியும் ரூபம் அக்னி ஸ்வரூபம் உள்ள ஆதித்யன் அப்படின்னு விட்டேன். காத்தால இருந்தா உத்தந்தம் பாபாதித்யம் அக்னி சமாரோகம். அந்த ஆதித்யனை சொல்ற சப்தம் தான் அரியமா. அதனாலதான் முதல்ல அக்னி என்னமா சொன்னான். அரியம்னே அக்னி தன்வமான்னு ரெண்டையும் சேர்த்து சூர்யாய சுவா சூர்யாய தன்வமா அக்னேய சுட்டகதே சுவாகா. இந்த உத்தேசத்தியாகில் வர்த்த காரணம் அந்த சபிதாவினுடைய ஹரிசது. இது லாஜய சுகோதின்னா அவருக்கு பிரியமானது. அப்ப அது அதனால இந்த ஹோமமே பின்னாடி அனுஷ்டானம் பண்ண வேண்டியதான அந்த உபாசனாகினியில அவனுக்கு பங்கு இருக்க. அது திருடீகரணம் பண்ற மாதிரியே அவளா அக்னியை வளர்த்தி லாஜத்தை கொடுத்து, லாஜத்துக்கு என்ன தேவதையோ அதுக்கு தான் கொடுத்தான். அதை தான். அப்ப இவள் என்ன ஹோமத்துக்கு அந்த திரவியத்தை கொடுத்தாலோ அந்த திரவியம் ஆதித்யனுக்கு இஷ்டம். இவள் என்ன கொடுத்தாலோ அந்த திரவியம் யாருக்கு? அக்னிக்கு தான். அவளை வளர்த்தினாங்க. ஆனா அந்த அக்னி தான் என்ன ஆகுது? காத்தால இருந்தா சூரியன்ல ஏறுறான். அதனால அதிகமா. அப்ப அந்த இவ வளர்த்துற அக்னிக்கு தான் இவ பண்றான். அது இவளை வளர்த்தி சொன்னானே முதல்ல கன்னிகாதாரத்துக்கு முன்னாடி, அந்த அக்னிக்கு தான் இவ கொடுக்குறான். அது இந்த ஹவிச்சு. அப்ப உபாசனை அவளுக்கு பங்கு வந்தது. அவன் தங்க எனக்கு தானமா தந்ததுனால அக்னே கிரகபதே சுகிரகபதின்னு ஆரம்பிக்கிற போது நான் உன்னை காப்பாத்துறேன், நீ என்னை காப்பாத்துன்னு சொல்லிக்கிறானே. அப்ப அக்னி தான் எனக்கு தந்ததுனால உன்னை நிரந்தரமா ஆவாகம் பண்றேங்கிறான். இவள் என்ன சொல்றாள்? என்னை வளர்த்தினதே அக்னி. இது அக்னிமைக்கு வந்தோம் இல்லையா? கடைசி 3 வருஷம். அதனால அந்த அக்னிக்கு எனக்கு ஹோமம் பண்றதுக்கு அருகதை வந்து அந்த அக்னிக்காக இதை கொடுக்குறான். அப்ப அந்த ஹோமத்துக்குள்ளே அக்னியுடைய ஹோமத்துல அதுக்குனால்தான் அவ கஷ்டப்பட்டு என்ன சொல்றான். அவ ஹோமம் பண்ணலை, அவள் நடுவில் ஹோமத்துல வரக்கூடாது, இவன் தான் ஹோமம் பண்றான். அவளுடைய கையை தர்மியா பயன்படுத்துறான். ஆயிரம் சொன்னாலும் அவளுடைய ஹவிசு தாங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமோ? இந்த பாரு அக்னி இப்ப பாரு கையில வச்சுட்டு இருக்கான். என்னுடைய ஆம்பளையார் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். குடுன்னு சிபாரிசு இல்லவா பண்றான். அப்ப அவன் பண்ண மாதிரி ஆகிடும். வெறும் திரவியா இருந்தா இவன் இல்லவா சொல்லணும். வெறும் திரவியமா இருந்தா ஆறு சொல்லணும், இவன் தான் சொல்லணும். அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்லறா என்ன உபப்ரூதே கையில் வச்சிருந்து என்னுடைய பதி தீர்காயுசா இருக்கணும்னு கேட்டுக்கிறான். நீ குடுன்னு இல்லவா சொல்றான். அப்ப அவ அபிப்பிராயமா தானே இதை வைக்கிறான்.
அதனால பின்னாடி நித்தியகர்மானுஷ்டானத்துக்கு வரக்கூடியதான அந்த அக்னியை தயார் பண்ணுறதுக்கு இது பயன்படுறது. அப்படி ஒரு பெரிய சித்தாந்தத்தில் தான் இந்த ஹோமம் வந்ததே தவிர சும்மா இல்லைன்னா இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ இன்னொன்று கவனிச்சு முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் உடனே என்ன செய்வது தெரியுமோ, அந்த உத்தரவந்தரம் இருக்கு அதை ஆரம்பிச்சுடுவார் இல்லையோ. அந்த அவனுக்கு எல்லாம் கொடுத்தாச்சுன்னா ஜெயாதி ஹோமம் கரிசைன்னு ஆரம்பித்தார் இல்லையா. அப்போ இந்த ஜெயாதி ஹோமம் கரிசையை ஆரம்பித்து அந்த கடைசி வரைக்கும் பிரம்மோத்வாசனானந்தரம் அது போயிடும். அப்புறம் அது முடிஞ்சால் அந்த கல்யாணம் முடிகிற மாதிரி வரும். அப்போ இந்த ஹோமம் தான் பிரதான ஹோமம். அதனால் கல்யாணத்தில் ஹோமங்கிறது எதுன்னா ரெண்டு. ஒரு ஹோமம் அந்த உத்வா ஹோமம், 16 ஹோமம். இந்த 16 ஹோமம் கழிச்சா இவளுக்கு எல்லாத்தையும் இவருக்கு வேண்டியதெல்லாம் தேவதைகள்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துட்றான், ஹவிஸை கொடுத்து. அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட விவாகம் அந்த பொண்ணுக்கு உபநயனத்துக்கு சமானம் சொன்னதுனால உபநயனத்தில் அவள் அப்பா பிள்ளைய அது மேலே ஏற்றி வச்சு உபதேசம் பண்ணுற மாதிரி இவளும் அதில் மேலே ஏற்றி வச்சு அவளுக்கு இது பண்ண அடுத்த அனுஷ்டானத்துக்கு தேவை. அடுத்த அனுஷ்டானத்துக்கு தேவையாக இருக்கிறதுனால அவளை இவன் மேலேயே அவள் தான் எழுந்துக்கிறான், பிரதர்சனம் பண்ண வைக்கிறான். எல்லாம் அவளுக்கு தான். அவளை சேர்ந்ததுதான் இல்லை, இவனுக்கு ஒன்றும் இல்லை. காலை பிடிச்சி வைக்கிறானே, இல்லைடா நீ ஏறுன்னு சொல்லாமே. அப்போ பிடிச்சி வைக்கிறது ஒன்று. அப்போ இதெல்லாம் உபநயனமத்து அதில் காமிச்சிருக்கா. அங்கேயும் அஸ்மாரோபணம் இருக்க, அங்கே புல்லிங்கத்துக்காக இந்த ஸ்ரீலிங்கத்துக்காக இந்த 3 ஹோமம் இருக்கு. ஆயுர்தாவது ஜனசங்கனான்னு ஹோமம் பண்ணுறானே, அதுக்கப்புறம் அவளும் அந்த மாதிரி இவளே ஹோமம் பண்ணா கூட மந்திரம் அங்கேயும் மந்திரம் அவன் சொல்லி பிள்ளை சமைத்த வைக்கிறான், இங்கேயும் மந்திரம் இவன் சொல்லி ஹோமம் பண்ணுறான். அதில் என்ன விசேஷம்னா அன்யமா அக்னி ரெண்டும் இருக்க. அன்யமா சூரியன், அக்னின்னா அக்னி. இந்த ரெண்டையும் சொல்கிறதுக்கு காரணம் இதில் உத்தேச தியாகத்தில் பின்னாடி ஔபாசன ஆரம்பம் வரும்போது காலவேளையில் ஆரம்பம் ஔபாசனம் சாயம் ஔபாசனம் தான். அதனால் அங்கே தேவதை அக்னி, அதே அக்னி காத்தாலே சூரியன் வர்றான். அப்போ இந்த 2 பேருக்குமா சேர்த்து கொடுக்குறான். அதனால தான் சூரியனே இது சொல்லியிருக்கு. அதனால சூரியனுடைய விவாகத்திலேன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த 2 ஹோமம் தான் இந்த கல்யாணத்திலே ரொம்ப பிரதானமான ஹோமம். அதுக்கு அடுத்ததுலேருந்து நாளைக்கு வச்சுக்கணும்.